Hi, this is Lima from Lee Makeover Artistry. I am Lima. நான் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் ஒரு 4+ இயர்ஸாக மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஆக்சுவலாக இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோ யூடியூப்ல. ஸோ எனக்கு எப்படி பேசணும், என்ன மாதிரி கேமரா பார்க்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எதனா மிஸ்டேக் எதுனா மன்னிச்சுக்கோங்க. இதில் இந்த வீடியோவில் என்ன இருக்கும்னா, நான் எப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனேன், எதனால மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனேன், எப்படி ஆனேன் அப்படின்றது மட்டும் என்னுடைய சின்ன இன்ட்ரோ மட்டும் இருக்கும். இதுக்கப்புறம் வர அப்கமிங் வீடியோஸ்லாம் நீங்க எப்படி ஒரு மேக்கப் கிளாஸ் வேணும்னா எப்படி அதை சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி சர்ச் பண்ணி போகலாம் அப்படின்றத பத்தி நான் போடுறேன். ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாமே போடுறேன். என்னுடைய பிரைடல் எக்ஸ்பீரியன்ஸும் போடுறேன். பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனிமேல் படிக்க போற மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து இப்போதைக்கு இன்ட்ரோ வீடியோ மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலா லாக்டவுன் டைம் நான் டிகிரி முடிச்சுட்டு அப்போ ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனில ஒர்க் சேர்ந்திருந்தேன். அது வந்து லாக்டவுன் டைம்னால ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சு. நாங்க வந்து அப்ப நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுவோம்ல. அப்ப இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வீடியோஸ் வந்திருந்தது. அப்புறம் அவங்களது பார்க்க பார்க்க நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வீடியோ வரும். நிறைய நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு பார்க்கும்போது எனக்குமே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. அப்ப வந்துட்டு ஆனா எனக்கு வந்து மேக்கப் போட்டுக்க பிடிக்காது. நான் சுத்தமா மேக்கப் வேர் பண்ண மாட்டேன். லிப்ஸ்டிக் போடுவேன். பாண்ட்ஸ் பவுடர் அந்த மாதிரி போட்டு போற ஆள் தான் நானு. இந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர் அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டேன். ஆனா இப்ப நீங்க கேட்பீங்க, இப்ப மட்டும் மேக்கப் போட்டிருக்கீங்க. அந்த வீடியோக்காக நான் போட்டிருக்கேன். அப்பதான் மூஞ்சி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து மேக்கப் போட்டிருக்கேன். மத்தபடி நான் மேக்கப் வேர் பண்ற ஆள் கிடையாது. எனக்கு வந்து ஒரு பொண்ண வந்து அழகா ஆக்கி காட்டணும், அழகா மாத்தணும். அப்படி ஆல்ரெடி பொண்ணுங்கனாலே அழகுதான். அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் அழகா காட்டணுன்ற ஒரு ஆசை எனக்கு. அதனால மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனேன். ஆக்சுவலா நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போறேன்னு சொன்னேன். எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மா வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்டா அப்படின்ட்டு மோஸ்ட்லி நான் சொன்ன எல்லாருக்குமே அவங்க என்ன சொன்னாங்க, நீ மேக்கப்பே போட மாட்டே, நீ எப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எங்க அம்மா கிட்டயும் சொன்னேன். அப்ப எங்க அம்மா வந்துட்டு என் டைலரிங் கிளாஸ் போலாம்ல அப்படின்ட்டு, இல்லம்மா நான் மேக்கப் தான் படிக்க போறேன். சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் எனக்கு ஃபீஸ் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நான் இப்ப என் ஹஸ்பண்ட் அப்ப வந்து லவர், அப்ப அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்துட்டு ஓகே நீ படி அப்படி, உனக்கு பிடிச்சிருந்தா நீ படி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் நான் போய் படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு ஓகே மேக்கப் கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, 15 டேஸ் கிளாஸ் இருக்குமா, போர்ட்ஃபோலியோ சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு அவங்க போர்ட்ஃபோலியோவும் பண்ணல, சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல. நான் 2022ல கிளாஸ் முடிச்சேன். எனக்கு 2023ல தான் எனக்கு போர்ட்ஃபோலியோவும் சர்டிஃபிகேட்டும் கிடைச்சது. பட் ஆனா எனக்கு நிறைய பிராக்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நானும் பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதான் எனக்கு போர்ட்ஃபோலியோவும் இல்ல, சர்டிஃபிகேட்டும் இல்லாதனால எனக்கு ஒரு பயம். நம்ம ஒரு பொண்ணுக்கு போய் பண்ணி நல்லா பண்ணுவோமா அப்படின்னு நான் எடுக்காமலே இருந்தேன். எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அம்மா, என் ஹஸ்பண்ட் விக்கிக்கு அப்புறம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். வினிஷா, பவின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் தான் கூப்பிட்டு போய் நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். ஃபேஸ்ல போட்டு பிராக்டிஸ் பண்றது அதெல்லாம் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அப்புறம் ஒரு 3 மந்த் ஆயிடுச்சு. நான் பிரைட் எடுக்கல. அப்ப என் ஃப்ரெண்டு வந்து போய் பண்ணுடி. அவ மூலியமா எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அப்போ எனக்கு பயமா இருந்துச்சு. இல்லடி நீ போய் பண்ணு. இப்படியே இருந்தா எப்படி? நான் என்ன பண்ணிட்டேன், கிளாஸ் முடிக்கும்போது 1.5 லேக் வாங்கி அம்மா கிட்ட இருந்து அரேஞ்ச் பண்ணி அவன் கடன் வாங்கி நாங்க வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். வாங்கினோடனே அப்படியே இருந்துச்சு. அப்ப வினிஷா வந்து சொன்னா, நீ போ அட்டன் பண்ணு, நீ நல்லா தானே பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா. அதுக்கப்புறம் நான் போய் அந்த பிரைட் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பிரைட் வந்து 5000 மேக்கப் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். அப்ப வந்து அவங்களுக்கு பண்ணி குடுத்தேன். அவங்க வந்து நல்லா இருக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் கிடைச்சோனே, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட். நான் போர்ட்ஃபோலியோ பண்ணாம, சர்டிஃபிகேட் வாங்காம நான் ஒரு ஆனா அது தப்பு. யாருமே இந்த மாரி பண்ணக்கூடாது. பட் இது எனக்கு சிச்சுவேஷன்னால நான் அத வந்து அட்டெண்ட் பண்ணி பண்ணிட்டேன். அதுவும் நல்லபடியா வந்துருச்சு. பட் யாருமே அந்த மாரி பண்ணாதீங்க. ஒரு போர்ட்ஃபோலியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பிரைட் எடுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரைட் அட்டெண்ட் பண்ணிட்டேன்னா, 2வது பிரைடுமே வினிஷா ஃப்ரெண்ட். அவங்க எனக்கும் ஃப்ரெண்ட். அப்ப அவங்க கிட்ட சொல்றேன், "நீ என்னுடைய 2வது பிரைட், நான் உனக்கு நல்லா பண்ணணும்." அவங்க என்கிட்ட ஒரு சொன்ன வார்த்தை, "நீ பண்ணுடி பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கும் 2வது நான் பண்ணிட்டேன். அப்புறமா அவங்களுக்கு பண்ணோனே அந்த மேக்கப் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எல்லாரும் வந்து அந்த டைமே நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னோனே எனக்கு ரொம்ப ஓகே. அவ்வளதான்டா நம்ம தான்டா மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அப்போ வந்து பவி வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அவளுக்கு வந்து நான் கிளாஸ் முடிச்ச டைம் வந்து என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு. அவள நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவளுடைய பிக் டே. அது எப்படி நம்மள நம்பி தருவா? நம்மளே அப்பதான் கிளாஸ் முடிச்சிருக்கோம். அதனால அவ வந்து என்கேஜ்மெண்ட் மேக்கப் எனக்கு தரல. ஒரு இன்ஸ்டாகிராம் மேக்கப் ஆர்டிஸ்ட்ட பார்த்து குடுத்தா. ஆனா அவங்க நல்லா பண்ணல.
இவன் இந்த மேக்கப் பார்த்தோனே நான் பவிய தான் ஹெல்ப்புக்கு கூட்டு போயிருந்தேன். அந்த 2வது மேக்கப் பிரைடு போம்போது. அப்ப பவி வந்துட்டு இந்த மேக்கப் பார்த்தோனே, "நீ தான்டி கன்ஃபார்மா என்னுடைய கல்யாணத்துக்கு பண்ணணும். செம்மையா பண்ணியிருக்க" அப்படின்னு சொன்னோனே, இன்னும் குஷி ஆயிடுச்சு. ஏன்னா, சாரி பவி. நான் வந்து இத பாசிட்டிவா தான் எடுத்திருக்கேன். அம் இது வந்துட்டு நம்மள வந்து அவ இது ட்ரஸ்ட் பண்ணல. ஆனா, அவ மேரேஜுக்கு நம்மள ட்ரஸ்ட் பண்றான்னா, அப்ப நம்ம வந்து ஏதோ சாதிச்சுட்டோம்டா! அப்டின்ற ஒரு இது இருந்துச்சு. மேரேஜுக்கும் பண்ணி குடுத்துட்டேன். அவ மேக்கப்பும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாரி அடுத்தடுத்து எனக்கு ரெஃபர் மூலியமா மேக்கப் வந்து இருந்தது. 5000க்கு ஸ்டார்ட் பண்ணேன் நானே. இப்ப 15,000 வரையும் சார்ஜ் பண்றேன். ஒரு பிரைடு போனா கண்டிப்பா 10, 15,000 வரையும் சார்ஜ் பண்ற அளவுக்கு என்ன நம்பியும் பிரைட்ஸ் வராங்க. அவங்களுக்கு நான் அந்த ட்ரஸ்ட்டும் குடுத்துருக்கேன். ஆ இவ்ளோ அமௌண்ட் தான் பண்றீங்களா கேட்டா, இல்ல என்கிட்ட நெறைய பேக்கேஜஸ் இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி தான் இருக்கும். நீங்க வந்து அத பார்த்து புக் பண்ணிக்கலாம். அதனால வந்துட்டு நீங்க யாரும் வொரி பண்ணிக்காதீங்க. ஆ இப்படிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 2வது ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். அப்புறம் 3 ஒரு கிளாஸாவே அப்படியே அப்கிரேட் ஆயிட்டே போச்சு. அந்த கிளாஸ் டீட்டெயில்லாம் பத்தி நான் உங்களுக்கு வந்துட்டு தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். அதே இப்ப வரையும் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் நடுவுல வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ரொம்ப பிரைட்ஸ் அட்டெண்ட் பண்ணாம மந்த்லி ஒன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மேரேஜ் ஆகி கன்சீவ் ஆகி பாப்பா டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரைட் ஒரு பாப்பாவுக்கு 3 மந்த் இருக்கும்போது பிரைடு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவையும் கூட கூட்டு போவேன். என் மதர் இன் லா வருவாங்க கூட. அவங்க பாப்பா என் மதர் இன் லா வந்து பாப்பாவ பார்த்துப்பாங்க. அவ அழுதா ஃபீட் பண்ணிட்டு வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த ஃபீடிங் டைம்ல அந்த ஜர்னி வந்துட்டு அந்த டைம்ல அந்த பிரைட்ஸ் எல்லாருமே செம. நான் ஃபீட் பண்ணிட்டு வர வரையும் வெயிட் பண்ணுவாங்க. பாப்பாவுக்காக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஒரு 1/2 அன் ஹவர், 1/4 ஹவர் லேட் ஆனா கூட. அவங்களுக்குலாம் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லலாம். எல்லா பிரைடுமே எனக்கு செமையா தான். எல்லா பிரைடுமே சூப்பரா அமைஞ்சிருந்தாங்க. சரி ஓகே. இது இதுதான் என்னோட இன்ட்ரோ வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரும். பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தா எந்த ப்ராடக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணலாம், ட்ரிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு வரும். அதே போல பிரைட்ஸ்க்கும் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு வாய்ஸ் அவுட் கொடுக்கறதுக்காக வாய்ஸ் அவுட் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்கு. பிரைடுக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் நான் வாய்ஸ் அவுட் பண்ண போறேன். அப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் படிக்க போறவங்களுக்கு என்ன மாதிரி கிளாஸ் சூஸ் பண்றதுன்னு இஷ்யூஸ் இருக்கும். அதை பத்தியும் நான் பேச போறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய் பாய்.